ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர், அதை பற்றி இந்த குரு பகவானை பற்றி ஒரு சில குறிப்புகள். அதாவது நவகிரகங்களில் குரு பகவானுக்கு நல்ல ஒரு இடம் உண்டு. ஜோதிடத்தில் இவருக்கு ஒரு பெரிய இடமே உண்டு. குரு பகவான் யாருன்னா சுபகிரகமாகவும் தேவகுருவாகவும் இருப்பவர். பிரகஸ்பதி தேவர்களுக்கும் பிரகஸ்பதி குருவாக இருப்பவர். இவருக்கு ஜாதகத்தில் பார்த்தோம்னா இவருடைய இடம் ஒரு நல்ல இடமா நல்லா அமைஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த அளவு குரு பகவானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. குரு பகவான் நன்மையை செய்வார், ஒளியே தீமை செய்ய மாட்டார். தேவலோகத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அறிவுரை வழங்கி அவர்கள் எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக விளங்குபவர் தான் இந்த குரு பகவான். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தன்மை உடையவர். தெய்வீக அறிவுக்கும் வேதாந்த நாணயத்திற்கும் மூலப்பொருளாக இருப்பவர் யாருன்னா குரு பகவான் தான். இவர் நல்ல ஞானத்தையும் அறிவையும் வழங்கக்கூடியவர். மிக சிறந்த கிரகம். இவருடைய திசை வருதுனாலே நல்லா இருக்கும். குரு திசை வந்தாச்சுனாலே அழகாக இருக்கும். இவருடைய திசை சின்ன வயசில் வந்துச்சுன்னா நல்லா இருப்பாங்க. யார் இவன் படிப்பு நல்லபடியாக அமையும். பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிப்பான். ஒருவேளை படிக்க வசதி இல்லை வச்சுக்கிடுங்களேன், இவனுக்கு படிக்க ஏழ்மையான கொடுப்பானே இவங்க அப்பா அம்மாவை நல்ல வசதியாக ஆக்கி இவனுக்கு படிப்பு தங்கு தடையில்லாமல் கிடைக்கும். அந்த அளவுக்கு செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். எனக்கு வசதியில் நினைக்க வேண்டாம், அவங்க அப்பாவை நல்லா வசதி ஆக்கிடுவார். அப்போ இவருக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அது மாதிரி சரி நடு வயசில் வருதுன்னா எல்லா வாழ்க்கை காரு பங்களான்னு சூப்பராக எல்லாம் கிடைக்கும். நடு வயசில் வந்துச்சுன்னா வயசான காலத்தில் வருது இவருடைய தசை, குரு தசை. வயசான காலத்தில் வருதுன்னா இவருக்கு இவருடைய சந்ததிகள் பிள்ளைகள்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தால் அவங்க இவரை நல்லா வச்சுக்கிடுவாங்க. அதனால் இந்த குரு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பலன்களை தரப்பவர் தான் இந்த குரு பகவான். தலைமை பொறுப்பை கொடுப்பவர். எங்கே இருந்தாலும் சரி ஒரு தலைமை பொறுப்பில் இவர் இருப்பார். சாதனைகளெல்லாம் செய்ய வைப்பவர் இந்த குரு பகவான். ஏராளமான இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அறிவையும் ஆற்றலையும் தரக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். மஞ்சள் நிறம் உடையவர். நல்ல அழகான சிறப்பான புன்னகை உடையவர். இவருக்கு பிடிச்சது என்னென்னா இனிப்பு ரொம்ப பிடிக்கும். மொத்தம் 3 குணம், சத்வகுணம், ராட்சச குணம், தாமச குணம். இது சத்வகுணம் உடையவர் தான் இந்த குரு பகவான். 4 வேதங்களையும் 64 கலைகளையும் கற்றவர் இந்த குரு பகவான். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இவர் தவம் செய்து தான் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து தான் இந்த குரு பகவான் பதவி அவர் கிடைத்தது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்வார்கள். ஜாதகத்தில் இவர் நல்ல இடத்துல இருக்கணும். அது போக 5, 7, 9 ஆகிய இடங்களை இவர் பார்வையிடுவார். அந்த ராசிக்காரர்கள் மிகுந்த நன்மை உண்டாகும். இவருடைய ராசி என்னென்னா தனுசு ராசியும் மீன ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான குணங்கள் உடையவர். இவரை நாம் வணங்கணும்னா இப்போ குரு பேச்சு நடந்திருக்கு. இப்போ இவரை அருள் நாம் செல்ல வேண்டிய சரியான ஒரு ஸ்தலம்னா தென்குடி திட்டை என்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்தலம். குரு பகவானுக்கு ஒரு ஸ்தலம். அங்கு சென்று அவரை வழிபட நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகும். குரு பகவானுக்கு திட்டை அந்த கோயில் திருநாமம், அந்த கோயில் இறைவனுக்கு உரிய பேர் விசிட்டேஸ்வரர். ஏன்னா அவர் தான் வசிஷ்டர் வழிபட்ட ஒரு தலம்னால வசிஷ்டேஸ்வரன் பேர் அந்த உள்ள சிவனுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த குரு பகவானுக்கு தேவகுரு என்று பட்டம் அளித்தது அவர் தான். அதனால் ரொம்ப சிறப்பான கோயில். அந்த கோயில் பற்றி ஏராளமான புராண சிறப்புகள் உள்ளன. மிக சிறப்பான ஒரு கோயில். கும்பகோணம் பக்கத்தில் தான் இருக்குது தென்குடி திட்டை. குரு பகவானுக்கு பல பேர் இருக்குது. தாராபதி, பொன்னன்லாம் பேர் இருக்குது. தாராபதினு குருவோட ஒய்ஃபு தாராபதினு அது பேர். அது பொன்னன்னு ஒரு பேர். பொன்னன்னு என்ன அர்த்தம்னா தங்கம். அதுபோல் இவருக்கு பிடித்த உலோகம் பார்த்தாலே தங்கம் தான். நல்ல இடத்தில் இவர் ஜாதகத்தில் இருந்து நம்ம 5, 7, 9 இடங்களை பார்ப்பார். அவர் செய்யும்போது நமக்கு நல்ல ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். குரு பகவான் பார்க்க கோடி நன்மை. அவரை வியாழக்கிழமை தோறும் வணங்க வேண்டும்.
நவகிரகங்கள் பிரகஸ்பதி அவர் தான் குரு. இந்த தட்சிணாமூர்த்தியில் தட்சிணாமூர்த்தி சிவனின் அம்சம். இவர் பிரகஸ்பதி கிரகத்தில் நவகிரகத்தில் உள்ள குரு. நம்மால் போகிற நேரம் சரி வியாழக்கிழமை தோறும் இவரை வணங்கி வர நமக்கு நல்ல பலவிதமான நன்மைகள், வாழ்க்கையில் சிறப்பான பலன்கள், நல்ல செழிப்பு எல்லாம் உண்டாகும். மங்களானி பவந்து.